Hi, hello, welcome back to Chefmurugan'srecipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணீங்கங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து கிறிஸ்மஸ்க்காக வந்து ஒரு ப்ளம் கேக் ஒன்னு போட்டுருந்தோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு ஒரு பிரியாணி நாம்பூர் ஸ்டைல் பிரியாணியும் போட்டுருந்தோம். சோ இதெல்லாம் சேர்ந்து சமைச்சு பார்த்து நீங்க இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கங்கற நம்பிக்கையோட அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து சூப்பரா ஒரு செட்டிநாடு எக் கறி தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா அந்த இன்கிரிடியன்ட்ஸை சொல்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீங்க அழகா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். முட்டை குழம்பு தான் வைக்க போறோம். அந்த குழம்புக்கு தேவையான அளவு தான் நம்ம இன்னைக்கு மசாலா வறுக்க போறோம். ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். கொத்தமல்லி வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அதை அழகா வந்து நல்லா வறுத்துக்கலாம். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இது எல்லாமே வந்துட்டு ஈச் ஒரு பீஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதையும் நம்ம அதில் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். அது கூட வந்துட்டு மிளகு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கசகசா கொஞ்சம் அதையும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 1/2 கப்பு தேங்காய் எடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் பச்சை வாசம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரையும் நம்ம இதை வறுத்துக்குவோம். ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் கொஞ்சம் வறுபடணும் இல்லையா. நம்ம திருகியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஏன்னா நம்ம எப்போ இருந்தாலும் அரைக்கத்தான் போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம போட்ட தேங்காய் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்ல மணமும் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஒரு 4 பீஸ் கருவேப்பிலையும் இதில் சேர்த்து நம்ம வறுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மசாலா வந்துட்டு நமக்கு வரும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து கருவேப்பிலையும் போட்டு அழகாக வந்துட்டு நம்ம எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கருவேப்பிலை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து அப்படியே நம்ம ஒரு சின்ன ஜாரில் மாற்றி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக அந்த வறுத்த மசாலா வந்துட்டு நம்ம அரைச்சி இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஒரு 2 தக்காளி மட்டும் எடுத்து வச்சுருந்தோம். அந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். வச்சாச்சு, காஞ்சிருச்சு சட்டி. இப்போ நம்ம வந்து ஆயில் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தான் ஸோ இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயத்தை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஸோ இப்போ நம்ம வெங்காயம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு காரத்துக்கு எடுத்து வச்சுருக்க இந்த ஒரு 2 பச்சை மிளகாய் நான் வந்து 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி அதையும் போட்டுக்கலாம். அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா அது கூட கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்துட்டு நல்லா வதக்குவோம் நம்ம. இப்போ ஸோ வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணுறது வந்து செட்டிநாடு முட்டை கறி. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம வறுத்து அரைச்ச மசாலா இது எல்லாமே போட்டோம்னா வந்து நமக்கு அந்த மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் பண்ணுறோம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு சிட்டிக்கு அளவு வந்துட்டு மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்குவோம். இது எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, இதை சேர்த்தோன்னா நமக்கு வந்து அந்த கிரேவியோட கலர் வந்து நமக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரும். ஸோ பார்க்கும்போது அந்த ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம போட்ட மஞ்சத்தூள் ப்ளஸ் வந்து மிளகாத்தூள் அதோட பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து அது கூட வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த அரைச்சி வச்ச ஃபஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணுறோம். அந்த தக்காளி வந்து பச்சை வாசம் போகணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ தக்காளியை வந்துட்டு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி போட்டாச்சு, தக்காளி கொதிச்சுட்ருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான், தேவைன்னா அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா இந்த தக்காளி கூட போட்டோன்னா நம்ம இந்த மசாலா கூட எல்லாம் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகும். தக்காளி அந்த பச்சை வாசம் வந்து சீக்கிரம் வதங்குன்றக்காக தான் வந்துட்டு இது கூட நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணுறது. இப்போ தக்காளி நல்லா கொதிச்சிட்ருக்கு.
இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம பார்த்தோம். அந்த பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 5 முட்டை எடுத்துருக்கோம். ஸோ அந்த 5 முட்டைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ கிரேவி ரெடி பண்ணுறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பச்சை வாசம் போகணும். இந்த பச்சை வாசம் போகணுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா வதக்கணும். ஸோ அது கூடயே வந்துட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு நம்ம வேக வைக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அரைக்கும்போது நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம லாஸ்ட்டாக கழுவி எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த கிரேவி தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிரேவி போதுமான அளவு வந்துட்டு நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். ஸோ கிரேவி உங்களுக்கு அடிஷ்னலாக தேவை அப்படின்னா அந்த மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மூடி எடுத்து போட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம அதை கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த பச்சை வாசம் போய், ஏன்னா ஆல்ரெடி வந்து மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்ச மசாலா, நம்ம அது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸோட இதை நம்ம சேர்க்கும்போது நம்ம வந்து அதை ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு அந்த அதில் உள்ள ரோகன் வரும்போது நம்ம வந்துட்டு அடிஷ்னலாக வந்துட்டு நம்ம எக் ஆட் பண்ணோன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து வச்சு கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா கொதிக்குது. ஸோ இப்போ கிரேவி வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பொசிஷனில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸு, சப்பாத்தி, அதுபோல் வந்துட்டு பார்த்திங்கன்னா பரோட்டா, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனான ஒரு செட்டிநாடு முட்டை கறி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இதையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இதையும் நம்ம தேவையான அளவு நம்ம கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டையை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். முட்டையை வந்துட்டு இந்த மாதிரி 2ஆகவும் கட் பண்ணிக்கலாம். இல்லை 4 பக்கம் இப்படி கீறி விட்டுட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மசாலா வந்துட்டு ஃபுல்லாகவே நல்லா பிடிக்கும். நீங்கள் குழந்தைங்க வந்து விரும்பி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இப்படி 2ஆகவும் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னாலும் நம்ம அதையும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். மசாலா வந்து நல்லா பிடிக்கும். ஸோ முழுசாக 2 முட்டையை நம்ம போட்டுட்டோம். நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி தேவையோ நம்ம அப்படி எடுத்து கொடுத்துக்கலாம். இதை வந்து போட்டுட்டு இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு பரட்டி விட்டிங்கன்னா அந்த மசாலா எல்லாமே வந்துட்டு அந்த எக்கில் நல்லா பிடிச்சி நமக்கு வந்துட்டு கிரேவி வந்துட்டு நல்லா ஊறி இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த எக்கோட ஃப்ளேவரும் நல்லா வரும் நமக்கு. ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த எக் கறி வந்துட்டு சூப்பராக பார்த்தாச்சு. இது நல்ல ஒரு பொசிஷன் ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி வந்துட்டு இப்படி எடுத்து ஒரு கையை அப்படியே தூவி விட்டுட்டு, ஸோ இன்றைக்கி பார்த்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்களை நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போகிற வீடியோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உடனே அப்டேஷன்லாம் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.